பிரான்சில் அரிதான நோய்களுக்கு பயன்படுத்தப்படும் டாவ்னியோஸ் மருந்து திரும்ப பெறப்படுவதாக அறிவிப்பு. கடும் கல்லீரல் பாதிப்பு மற்றும் ஜப்பானில் 20 பேர் உயிரிழந்ததை தொடர்ந்து ஐரோப்பிய ஒன்றியம் தடை. பிரான்சின் நான்டர நகரில் போதைப்பொருள் கும்பலுக்கு எதிராக பாரிய போலீஸ் வேட்டை. 150க்கும் மேற்பட்ட போலீசார் குவிப்பு. பூனைக்குட்டியை காற்றில் வீசி துன்புறுத்திய நபர் கைது. கண்காணிப்பு கேமரா மூலம் குடிபோதையில் இருந்த நபரின் செயலை கண்டறிந்த போலீசார். பிரான்சில் லா பிரான்ஸ் இன்சுமீஸ் கட்சியின் மாநாட்டு கட்டணத்தால் வெடித்த சர்ச்சை. வருமானத்தின் அடிப்படையில் 3 நாட்களுக்கு 400 யூரோக்கள் வரை கட்டணம் நிர்ணயம். பாரிஸின் 20வது வட்டாரத்தில் பிடிபட்ட 5 போதைப்பொருள் வியாபாரிகள் சட்டப்பிழையால் நீதிமன்றத்தால் விடுதலை. குற்றவாளிகள் தப்பியதால் உழைப்பு வீணானதாக காவல்துறையினர் தெரிவிப்பு. பிரான்சில் வெளிநாட்டு ஊழியர்களின் வதிவிட உரிமை குறித்து பாரிஸ் நிர்வாக நீதிமன்றத்தின் வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு. பற்றாக்குறை பட்டியலில் இல்லாத தொழில்களில் பணிபுரிபவர்களின் விண்ணப்பங்களை பரிசீலிக்க 5 புதிய அளவுகோல்கள் நிர்ணயம். விமான நிலையத்தில் 144 கிலோ காத் போதைப்பொருள் பறிமுதல். பிரான்சில் போதைப் பொருளாக தடை செய்யப்பட்டுள்ள காத் இலைகள் ஆம்பெட்டமைன் போன்ற விளைவுகளை ஏற்படுத்தும் என எச்சரிக்கை. தொடர்பான விரிவான செய்திகள். அரிதான தன்னைத்தானே தாக்கும் நோய்களுக்கு சிகிச்சை அளிக்க பயன்படுத்தப்பட்டு வந்த டாவ்னியோஸ் மருந்தை பிரான்சிலிருந்து திரும்ப பெற சுகாதார அதிகாரிகள் அதிரடி நடவடிக்கை எடுத்துள்ளனர். இந்த மருந்தை பயன்படுத்திய சில நோயாளிகளுக்கு கடுமையான கல்லீரல் பாதிப்புகள் ஏற்பட்டதுடன் ஜப்பானில் சுமார் 20 உயிரிழப்புகளும் பதிவாகியுள்ளன. பிரான்ஸ் முழுவதும் தற்போது சுமார் 600 நோயாளிகள் இந்த மருந்தை பயன்படுத்தி வருவதாக தேசிய மருந்து பாதுகாப்பு நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஜப்பானில் 2022ஆம் ஆண்டு முதல் பயன்படுத்தப்பட்டு வரும் இந்த மருந்து கடுமையான கல்லீரல் பக்க விளைவுகளை ஏற்படுத்துவது குறித்து அதனை விற்பனை செய்யும் கிசை நிறுவனம் தகவல் அளித்தது. இதையடுத்து ஐரோப்பிய சுகாதார அதிகாரிகள் இந்த மருந்தின் நன்மை மற்றும் ஆபத்துகளை மீண்டும் தீவிரமாக ஆய்வு செய்தனர். முடிவில் ஐரோப்பிய ஒன்றியத்தில் டாவ்னியோஸ் மருந்துக்கான அனுமதியை திரும்பப் பெற கடந்த ஜூலை மாதம் பரிந்துரைக்கப்பட்டது. இதற்கு ஐரோப்பிய ஆணையமும் ஆகஸ்ட் மாத தொடக்கத்தில் முறையான ஒப்புதல் அளித்தது. இதன் அடிப்படையில் 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி முதல் பிரான்சில் கிடைக்கும் டாவ்னியோஸ் 10 மில்லிகிராம் மருந்தின் அனைத்து தொகுதிகளும் முழுமையாக திரும்ப பெறப்படுகின்றன. இருப்பினும் நோயாளிகள் தாங்களாகவே இந்த மருந்தை உடனடியாக நிறுத்தக்கூடாது என ஆன்சம் எச்சரித்துள்ளது. திடீரென சிகிச்சையை நிறுத்துவது நோயின் தீவிரத்தை அதிகரிக்கக்கூடும் என்பதால் மருத்துவரின் முறையான ஆலோசனையுடன் மாற்று சிகிச்சையை விரைவாக ஏற்பாடு செய்த பின்னரே மருந்தை நிறுத்த வேண்டும் என சுகாதார நிறுவனம் அறிவுறுத்தியுள்ளது. பிரான்சின் நான்டர நகரில் உள்ள பப்லோ பிகாசோ குடியிருப்பு பகுதியில் கடந்த ஜூலை மாதம் துப்பாக்கிச்சூடு உள்ளிட்ட வன்முறை சம்பவங்கள் அரங்கேறிய நிலையில் போதைப் பொருள் கடத்தல் வலைப்பின்னலுக்கு எதிராக புதன்கிழமை மாபெரும் தேடுதல் வேட்டை நடத்தப்பட்டது. குடியிருப்பு பகுதியில் மீண்டும் அமைதியை நிலைநாட்டவும் குற்றச் செயல்களுக்கு எவ்வித இடைவெளியும் வழங்காமல் ஒடுக்கவும் இந்த அதிரடி நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். புதன்கிழமை மாலை சுமார் 4 மணியளவில் சிஆர்எஸ் படையினர் மற்றும் பல்வேறு சிறப்பு பிரிவுகளைச் சேர்ந்த 150க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் இந்த பகுதியில் அதிரடியாக களமிறங்கினர். அடுக்குமாடி கட்டிடங்களின் நுழைவு பகுதிகள், வாகனங்கள் மற்றும் பொதுமக்களிடம் தீவிர அடையாள சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. மேலும் போதைப் பொருட்கள் எங்காவது மறைத்து வைக்கப்பட்டுள்ளதா என்பதை கண்டறிய மோப்ப நாய்களும் தேடுதல் பணியில் ஈடுபடுத்தப்பட்டன. சமீபத்திய இந்த தொடர் நடவடிக்கைகளால் அப்பகுதியில் செயல்பட்டு வந்த கடத்தல் வலைப்பின்னல் ஏற்கனவே பெருமளவு வலுவிழந்துள்ளதாக காவல்துறையினர் மதிப்பிட்டுள்ளனர். இருப்பினும் போதைப் பொருள் கடத்தும் குற்ற கும்பல்கள் மீண்டும் தலை தூக்காமல் தடுக்க தொடர்ந்து தீவிர கண்காணிப்பும் அதிரடி நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என அதிகாரிகள் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர். பிரான்சின் வல்தமான் மாவட்டத்தில் உள்ள வில்னவ் செயின்ட் ஜார்ஜ் நகரில் பூனைக்குட்டி ஒன்றை காற்றில் வீசி துன்புறுத்திய நபரை கண்காணிப்பு கேமராக்களின் உதவியுடன் நகராட்சி காவல்துறையினர் அதிரடியாக கைது செய்துள்ளனர். கடந்த ஆகஸ்ட் 19ஆம் தேதி நள்ளிரவுக்கு பிறகு நகரின் கண்காணிப்பு கேமரா காட்சிகளை அதிகாரிகள் ஆய்வு செய்து கொண்டிருந்தனர். அப்போது குடிபோதையில் இருந்த இளைஞர் ஒருவர் பூனைக்குட்டியை மீண்டும் மீண்டும் காற்றில் தூக்கி எறிந்து அதை பிடிக்காமல் கொடுமைப்படுத்துவதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர். இதையடுத்து உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற காவல்துறையினர் அங்கிருந்த ஒரு பெஞ்சில் அமர்ந்திருந்த அந்த நபரை தடுக்க முயன்றனர். அப்போது அவர் பூனைக்குட்டியுடன் தப்பிச் செல்ல முயன்றதுடன் காவல்துறையினரை அவதூறாக பேசி எதிர்த்ததால் அவரை பிடிப்பதில் சிறிது சிரமம் ஏற்பட்டது. பின்னர் அவரை மடக்கி பிடித்த போலீசார் அவரை தீவிர விசாரணை காவலில் வைத்துள்ளனர். காவல்துறையினரின் விரைவான தலையீட்டால் பத்திரமாக மீட்கப்பட்ட அந்த பூனைக்குட்டி தற்போது பாதுகாப்பான புதிய வீட்டில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. பிரான்சின் இடதுசாரி கட்சியான லா பிரான்ஸ் இன்சுமைஸ் நடத்தும் அம்பிஸ் எனப்படும் கோடைக்கால மாநாடு ட்ரோ மாவட்டத்தில் இன்று தொடங்குகிறது. வாலன்ஸ் அருகே ஆகஸ்ட்
20 முதல் 23ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த மாநாட்டில் திட்டங்களை விட பங்கேற்பாளர்களுக்கான நுழைவு கட்டணமே தற்போது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. வருமானத்தின் அடிப்படையில் நிர்ணயிக்கப்பட்டுள்ள இந்த கட்டண முறையில் மாதம் 4000 யூரோக்களுக்கு மேல் வருமானம் பெறுபவர்கள் 3 நாட்களுக்கு 400 யூரோக்களும், சுமார் 1600 யூரோக்கள் வருமானம் பெறுபவர்கள் 125 யூரோக்களும் செலுத்த வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கட்டண முறைக்கு சமூக வலைதளங்களிலும் அரசியல் வட்டாரத்திலும் கடும் எதிர்ப்புகள் கிளம்பியுள்ளன. குறிப்பாக குறைந்தபட்ச உதவித்தொகையான RSCயை பெறுபவர்கள் தங்கள் மாத வருமானத்தில் 9%, அடிப்படை சம்பளம் பெறுபவர்கள் 5.7%, கட்டணமாக செலுத்த வேண்டியுள்ளதாக கூறி வலதுசாரி நாடாளுமன்ற உறுப்பினர் ஜான் பிலிப் தங்கை கண்டனம் தெரிவித்துள்ளார். சோசலிஸ்ட் மற்றும் சுற்றுச்சூழல் கட்சிகளின் மாநாட்டு கட்டணங்கள் 40 முதல் 150 யூரோக்கள் வரை மட்டுமே உள்ள நிலையில் இது அதிகப்படியான விமர்சனத்திற்கு உள்ளாகியுள்ளது. எனினும் இந்த கட்டண பட்டியல் ஒரு வழிகாட்டுதல் மட்டுமே என்றும், நிதி நெருக்கடியில் உள்ளவர்களுக்கு மற்ற பங்கேற்பாளர்களின் நிதியுதவி மூலம் இலவச அனுமதி வழங்கப்படும் என்றும் கட்சி விளக்கம் அளித்துள்ளது. மேலும் 26 வயதிற்குட்பட்ட இளைஞர்களுக்கும் இந்த மாநாட்டில் பங்கேற்க முற்றிலும் இலவசம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. வரும் ஞாயிற்றுக்கிழமை காலை நடைபெறவுள்ள கட்சியின் தலைவர் ஜான் லுக் மெலன்சோ நிறைவுரை கூட்டத்தில் பங்கேற்க மட்டும் அனைவருக்கும் அனுமதி இலவசம் என்பது குறிப்பிடத்தக்கது. பாரிஸின் 20வது வட்டாரத்தில் பிடிபட்ட 5 போதைப்பொருள் வியாபாரிகள் அவர்கள் மீதான குற்றச்சாட்டுகள் வலுவாக இருந்த போதிலும் வெறும் ஒரு சட்ட நடைமுறை பிழையால் நீதிமன்றத்திலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளனர். குற்றவாளிகள் எளிதாக தப்பி சென்ற இந்த சம்பவம் காவல்துறையினரிடையே பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த ஜனவரி மாதம் பாரிஸின் 20வது வட்டாரத்தில் ஒரு பெரிய போதைப்பொருள் விற்பனை மையம் செயல்பட்டு வருவதை காவல்துறையினர் கண்டுபிடித்தனர். பல மாதங்களாக நடந்த தொடர் கண்காணிப்பின் பலனாக கடந்த ஜூன் 15ஆம் தேதி அந்த மையத்திற்கு போதைப்பொருள் விநியோகம் செய்து வந்த அடுக்குமாடி குடியிருப்பில் அதிரடி சோதனை நடத்தப்பட்டது. இந்த சோதனையில் 4.4 கிலோ கஞ்சா, 151 கிராம் கொக்கைன், 5600 யூரோக்கள் ரொக்கம் மற்றும் பல ஆடம்பர பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இதனைத் தொடர்ந்து 23 முதல் 67 வயதுக்குட்பட்ட 3 ஆண்கள் மற்றும் 2 பெண்கள் என 5 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டு குற்றவியல் நீதிமன்றத்திற்கு அழைக்கப்பட்டனர். ஆனால் நீதிமன்ற விசாரணையின் போது எதிர்த்தரப்பு வழக்கறிஞர்கள் காவல்துறையின் விசாரணையில் இருந்த ஒரு சட்ட ஓட்டையை அம்பலப்படுத்தினர். இதுகுறித்து முன்னாள் நீதித்துறை நடுவரான ஜார்ஜஸ் ஃபெனெக் விளக்குகையில், காவல்துறையினர் ஏற்கனவே ஆரம்பகட்ட விசாரணை என்ற நடைமுறையின் கீழ் செயல்பட்டு வந்த நிலையில் காவல் நிலையத்தில் வைத்து நடத்தப்பட்ட விசாரணைகள் அனைத்தும் கையும் களவுமான விசாரணை என்ற தவறான சட்ட வரம்பின் கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ளன என்றார். பொருத்தமற்ற சட்ட கட்டமைப்பில் பதிவு செய்யப்பட்டதால் அந்த வாக்குமூலங்கள் அனைத்தும் செல்லுபடியாகாது என அவர் சுட்டிக்காட்டினார். இந்த ஒரு சிறு பிழையால் சந்தேக நபர்கள் அனைவரும் எளிதாக விடுதலை ஆனது இரவு பகலாக உழைத்த காவல்துறையினரை சோர்வடையச் செய்துள்ளது. இதுகுறித்து காவல்துறை சங்க பிரதிநிதியான ஜேரோம் ஹிமெனஸ் வேதனை தெரிவிக்கையில், நமது குற்றவியல் நடைமுறைகள் நாளுக்கு நாள் சிக்கலாகி வருவதாகவும், இந்த பிழைகளால் குற்றவாளிகளுக்கும் போதைப்பொருள் வியாபாரிகளுக்குமே லாபம் என்றும் தெரிவித்தார். இதற்கிடையே அரசு தரப்பு வழக்கறிஞர் அலுவலகம் இந்த வழக்கின் கோப்புகளை சரி செய்து குற்றவாளிகளுக்கு மீண்டும் அழைப்பாணை அனுப்புவதற்கான நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளது. பிரான்சில் வெளிநாட்டு ஊழியர்களின் வதிவிட உரிமை தொடர்பாக பாரிஸ் நிர்வாக நீதிமன்றம் வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பொன்றை வழங்கியுள்ளது. இதன்படி மாகாண ஆளுநர்களின் சொந்த விருப்புரிமை அதிகாரம் தொடர்ந்தாலும் இனி அவர்கள் தன்னிச்சையாக முடிவுகளை எடுக்க முடியாது என கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக பணிப்பற்றாக்குறை உள்ள தொழில்களின் பட்டியலில் இடம்பெறாத துறைகளில் பணிபுரியும் வெளிநாட்டு ஊழியர்களின் விண்ணப்பங்களை பரிசீலிக்க நீதிமன்றம் 5 முக்கிய அளவுகோல்களை நிர்ணயித்துள்ளது. அந்த 5 அளவுகோல்களில் முதலாவதாக, விண்ணப்பதாரரின் தொழில்முறை ஸ்திரத்தன்மை மற்றும் தொடர்ச்சியான வேலை அனுபவம் முழுமையாக ஆய்வு செய்யப்பட வேண்டும். இரண்டாவதாக, ஊழியரின் தகுதிகள், அனுபவம் மற்றும் சம்பளம் ஆகியவை பிரெஞ்சு குறைந்தபட்ச ஊதியத்திற்கு அல்லது கூட்டு ஒப்பந்த விதிமுறைகளுக்கு ஏற்ப அமைந்துள்ளதா என்பது கவனிக்கப்படும். மூன்றாவதாக, குறிப்பிட்ட தொழிலுக்கான தேவையும் ஆட்சேர்ப்பு குறித்த யதார்த்த உண்மைகளும் கருத்தில் கொள்ளப்படும். நான்காவதாக, நிறுவனத்தின் ஆதரவு மற்றும் முதலாளியின் ஈடுபாடு தீவிரமாக பரிசீலிக்கப்படும். ஐந்தாவதாக, வெளிநாட்டு ஊழியரின் சமூக இணக்கம், வரி செலுத்தும் முறை மற்றும் பிரெஞ்சு சமூகத்தில் அவரது ஒட்டுமொத்த ஒருங்கிணைப்பு ஆகியவை கவனமாக ஆய்வு செய்யப்படும். இந்த சிறப்புமிக்க தீர்ப்பின் மூலம் ஆளுநர்கள் இனி எளிய காரணங்களை கூறி வதிவிட அனுமதியை மறுக்க முடியாது. ஒருவேளை பிரிவு பற்றாக்குறை பட்டியலில் இல்லை என்ற ஒரே காரணத்திற்காக விண்ணப்பங்களை நிராகரிக்கக்கூடாது எனவும் மேற்கண்ட அனைத்து அளவுகோல்களையும் விரிவாக ஆய்வு செய்ய வேண்டும் எனவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த புதிய சட்ட நடவடிக்கையானது பற்றாக்குறை அல்லாத துறைகளில் பணிபுரியும் வெளிநாட்டு ஊழியர்கள் தங்களது தொழில்முறை அனுபவம் மற்றும்
சமூக ஒருங்கிணைப்பு மூலம் எளிதாக வதிவிட அனுமதியை பெற மிகப்பெரிய வாய்ப்பை உருவாக்கியுள்ளது. பிரான்சின் பாரிஸில் உள்ள ராய்சி சார்ல்ஸ் ட கால் விமான நிலையத்தில் இஸ்ரேலின் டெலவீவ் நகரிலிருந்து வந்த சுவிஸ் நாட்டைச் சேர்ந்த 28 வயது நபர் ஒருவர் 144 கிலோ காத் தாவரத்துடன் சுங்க அதிகாரிகளால் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார். பிரான்சில் இந்த தாவரம் கூடிய போதைப் பொருளாக வகைப்படுத்தப்பட்டு நாட்டுக்குள் கொண்டுவர தடை விதிக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு முதல் திங்கட்கிழமை அதிகாலை வரை விமான நிலையத்தில் மேற்கொள்ளப்பட்ட தீவிர சோதனையிலேயே இந்த 144 கிலோ காத் போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து சுங்க காவலில் வைக்கப்பட்ட அந்த பயணி கடந்த செவ்வாய்க்கிழமை பொபிக்னி நீதிமன்றத்தில் உடனடியாக விசாரணைக்காக முன்னிலைப்படுத்தப்பட்டார். காத் இலைகளை மென்று பயன்படுத்தும் பழக்கமானது ஏமன், எத்தியோப்பியா மற்றும் சோமாலியா உள்ளிட்ட ஆப்பிரிக்க நாடுகளில் பரவலாக காணப்படுகிறது. இதை உட்கொள்வது ஆம்பெட்டமைன் போன்ற கடுமையான தூண்டுதல் பக்க விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் என மருத்துவ நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். This is Kural Media, your trusted source for global news. இது குரல் மீடியா செய்திகள். நீங்கள் இதுவரை கேட்டது குரல் மீடியாவின் பிரதான செய்திகள். மேலும் இதுபோன்ற செய்திகளை அறிய குரல் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.